அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? அதாவது கர்ஸ்களை கொஞ்சம் அணைகட்டி வச்சிருக்கீங்க, பார்த்து அதிகமான வீரர்கள் இருக்காங்க, இறந்துட போறாங்க, பார்த்து சரணடைய வைங்க, இல்லை விட்டுடுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து இருந்தது. பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு தரேன், சரண்டர் ஆகுங்க, விட்டுறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் பேசு பொருளாக இருக்கு இல்லையா? இதே போல் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதம் உக்ரைன் வந்து கெர்சன் பகுதிகளில் வந்துட்டு இருக்கும்போது ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்கியிருந்தாங்க கெர்சன் பகுதியிலேருந்து. ஸோ அப்படி பின்வாங்கும்போது அவங்க அமெரிக்கா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சதா அந்த டைமில் சொல்லப்பட்டுட்டு இருந்தது. அதாவது ரஷ்ய வீரர்கள் நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அந்த பகுதியிலேருந்து, தாக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் அந்த டைமில் நம்ம போட்டிருப்போம், கண் கொண்டு பார்க்க முடியாது. விட்ரா பண்ணக்கூடிய ரஷ்யர்களை துரத்தி வந்த ஆயுதம் இல்லாத வீரர்களை சுடக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதே போல ஒரு சூழ்நிலை ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். நம்மளால முடியும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிடலாம் இப்போதைக்கு, ஆனால் திரும்பி அதே போல ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறது திரும்பி புரியும். ஸோ இப்போ திரும்பி அதே மாதிரி வச்சிருக்காங்க, ஆனால் சரண்டருக்கு பண்ண சொல்லுங்க, நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் M777 ஹவிட்சர் அப்படியே தொடாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் புத்தம் புதுசாக அதுக்கு வேணுங்கிற ஷெல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லம்ப் லம்பாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஜெர்மனோட லெப்பன் டேகம் பேஸாக வச்சு பிரிட்ஜு இமேஜ் சைடிலோட இருக்கும். இது வந்து பிரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரஷ்யா எங்கேயாவது பிரிட்ஜ் அடிச்சு விட்டாங்கன்னா இந்த டேங்கை கொடுப்பாங்க வச்சோம்னா பிரிட்ஜாக ஆக்ட் ஆகும். அது என்ன தான் அடித்தாலும் வெடித்தாலும் முடித்தாலும் அது கருகினாலுமே அது அந்த இடத்துலயே பிரிட்ஜாக இருக்கும் இல்லையா, இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் பிரிட்ஜ் டெம்பரரி பிரிட்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வைக்கிறதுக்காக உக்ரைன் வந்து வச்சுருந்துருக்காங்க. பெருசாக திட்டம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது, ஆனால் வேஸ்ட்டாக போச்சு அவ்வளோதான். ஸோ இது போல் பிரிட்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டாக வந்து அப்படியே அன்டச்சு பீஸ் அப்படியே தளன்னு கிடச்சிருக்கு ரஷ்யாவுக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆப்ராம் டேங்க் ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு 3-4 டேங்க் கிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல விஷயங்களும் இந்த கர்ஸ்க் பயில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா இந்த கர்ஸ்க் பயில பெருமளவில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, பல பகுதியில் பிடிச்சிட்டு இருக்கான்ட்டு. இன்னும் 1-2 செட்டில்மெண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு, அதையும் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவாங்க. ரொம்ப அவர்கள் கேட்டங்காட்டிக்கு கொஞ்சம் பார்க்குறாங்க, இல்லைன்னா அழுத்தி பிடிச்சி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஸோ சரண்டர் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா உக்ரைன் தரப்பு இன்னும் சரண்டர் ரெக்வஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு போல. ஸோ அதனால ரெசிஸ்டாக இருக்காங்க. கொஞ்சம் சுற்றி வளைச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா விடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி விட முடியும்? ஏன்னா மாசான வீரர்களை சுற்றி ரஷ்யா தரப்பு பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. பிரசனர் எக்ஸ்சேஞ்ச் கேட்டோம்னா ஆல்பாலார்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க ரஷ்யா. ஸோ அதனால் அதிக அளவில் உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யா கிட்ட இருக்கிறது தான் இப்போ உக்ரைனுக்கு மிகப்பெரும் சிக்கலாக இருக்குது. இப்போ ஆளுங்களும் வேற இல்லை, இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, லைனை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கர்ஸ்க் பயில ரஷ்யா தரப்பு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களா, கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா? இப்போ என்ன ரெடி ஆகிட்டு வண்டியெல்லாம் அனுப்பிச்சாச்சு பாருங்க, ட்ரெயின் ஏறி பொட்டி ஏற்றி கர்ஸ்க் பயில வந்து இறங்கிடுச்சு ஃபுல்லாக. அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் வந்து இறங்கிடுச்சு. ஸோ சுமியில் ஒரு மாசான ஒரு அஃபென்சிவ் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஸோ ரஷ்ய தரப்பில் இது போல் ட்ரெயின்கள் பல இடங்களையும் பார்க்க முடியுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் வண்டி கட்டி வந்துட்டே இருக்குது, டேங்க்கு, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள், ஹவிட்சர்ஸு, இது போல் வண்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரும் அட்டாக் இருக்கும், ஒத்துக்கல உக்ரைன் அப்படின்னா ஒரு மிகப்பெரும் அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். சரி ஓகே, இதெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ ஆள் பிடிக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு நபர் கனுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் வந்து இந்த டிசிசி எம்ப்ளாயோட இணைஞ்சு அப்படியே போய் ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய நபர். இவருக்கு தனியாக ஒரு கேங் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேங்ஸ்டர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இவரை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து டெரரிஸ்ட் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒடசா பற்றி வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, 16 பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அடைச்சு எல்லாத்தையும் எரிச்சாங்க தெரியுமா ரஷ்யர்கள், ப்ரோ ரஷ்யர்கள் ஒடசா பகுதியில். ஸோ அவருக்கே அந்த இதில் வந்து விஷயத்துக்கு இவர் தலைமை தாங்கி இருந்துக்கிறார். இவர் வந்து தீவிரவாதி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். என்ன நடந்திருக்குன்னா, உக்ரைனில் ஒருத்தர் சைடில் ஒன்று வந்திருக்கும்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை சுட்டு கொண்டுட்டார், தலையிலேயே சுட்டு கொண்டுட்டாரு. அதுவும் பப்ளிக்காக பார்க்கும்போது அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் இருக்குது, அது வேணாம் காட்ட முடியாது. பட் ஆனால் அவரை பப்ளிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். உக்ரைனோட போலீஸ் இவர் தேடப்படும் குற்றவாளினா நானே வரண்டா அப்படிங்கிறது போல இவரே வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிருக்கிறார். ஆக்சுவலி ஒரு மிலிட்ரி யூனிஃபார்மில் வேற இருந்திருக்கிறார். ஸோ அப்போ மிலிட்ரி யூனிஃபார்ம்னா உக்ரைனோட ராணுவத்தில்னு கேட்டால் ஆமாம், உக்ரைனோட ராணுவத்தில் வேலை செஞ்சவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து தழும்புகள் மட்டுமே 14 தழும்புகளுக்கு மேலே இருக்குது.
அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப மாத காலங்களா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல இருந்திருக்கிறாரு இவர். அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 11 மாசத்துக்கிட்ட ரஷ்யாவை எதிர்த்து போராடிட்டு இருந்திருக்கிறாரு உக்ரைனுக்காக. இவர் எதுக்கு ரஷ்யா தீவிரவாதின்னு கன்சிடர் பண்ண ஒரு நபரை வந்து கொண்டுக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவரை ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தீவிரவாதியை கொண்டிருக்கிறாங்க இல்லையா, இந்த மேசக்கர் பண்ண ஒடசா மேசக்கர் பண்ண ஒரு நபர் தலைமை தாங்கினவரை கொண்டிருக்கிறார் இல்லையா, அதனால இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவத்துல இருந்திருக்கிறாரு. ராணுவத்துல இருந்து ஏன் இப்படி செஞ்சாரு, உக்ரைனுக்கு டிசி எம்ப்ளாய் செஞ்சாரு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. இதுக்கான காரணம் என்ன, இவரோட பையன் ஜிம் வச்சுருக்கிறார் ஒடசா பகுதியில. உள்ள பூந்து இந்த நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடாவடியா புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட்ல விட்டுக்கிறாரு. அவர் செத்துட்டா இருப்பான். ஸோ அந்த காண்டுல 11 மாசம் 1 வருஷமா நாங்க இங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் எனக்கு விடுப்பு கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன், எங்க ஊர் வரைக்கும் சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதோட வந்திருக்கிறார். வந்தவரை எவன்டா என் பையனை பிடிச்சிட்டு வந்தவன், பிடிச்சி கொண்டு போய் விட்டவன் ஃப்ரண்ட்ல அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எட்டு வந்து, ஏன்னா இவர் ராணுவத்தில் இருந்துக்கிறார். நெத்தி பொட்டிலாச்சும் பட்டு பட்டுன்னு தட்டிட்டு வந்து சரண்டர் ஆகிக்கிறார் போலீஸ் கிட்ட. இப்போ இது போல எல்லாரும் மாறிட்டாங்கன்னா எவனாவது போய் பிடிப்பானா? அதே இது போல செய்யறாங்க. அதாவது ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா குண்டை வெடிக்க வச்சு 4-5 பேர்த்த கொலை பண்ணிச்சு, அவங்க பையனை பிடிச்சிட்டு போனவங்களுக்கு. இன்னொருத்த என்ன பண்ணா, இன்னொரு குட்டி பையன் இவனோ பிராங்க்விஸ்கில அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு போனனால குண்டை வச்சு எல்லாத்தையும் கொள்றதுக்கு ட்ரை பண்ணான். இந்த செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா. இப்ப அப்பா என்ன பண்ணிக்கிறாரு, ஆர்மியில இருந்துக்கிறாரு, அவன் பையனை பிடிச்சிட்டு போனனால அவர் வந்து துப்பாக்கி அடிச்சு விடுறாரு. அப்படின்னா யாராவது ஆளுங்க பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா தொடர்ந்து மொபைலைஸ் பண்ணும் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலை உக்ரைன்ல இருக்கு. ஆனாலும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இது எதையுமே பார்க்காம தொடர்ந்து போர் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க சாகுறான்னு ட்ரம்ப் அவர்கள் வேற வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கும்போது யூகே தரப்புல இருந்து நம்ம ரஷ்யாக்கு அழுத்தங்கள் தரணும், சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா யூகே தரப்புன்னு சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ரஷ்யாவோட முன்னாள் அதிபராக இருந்துக்கிறார் இல்லையா. ஸோ அதுக்கு அது சொல்லிக்கிறார். யூகே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் ஒத்துக்க வைக்கணும், ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து அப்படிங்கிற சொல்லிக்கிறாருல்ல. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, யூகேவை பார்த்து SH*T தாமா SH*T ஹோல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா போட்டிருக்காரு. ஏதோ முக்கியமான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நான் உங்ககிட்ட 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி படிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது யூகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான வார்த்தையை சொல்லி திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்லிக்கிறாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. SH*T ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும் இல்லையா, அது SH*T ஹோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறாரு. ஸோ இது போல விஷயங்கள்ல பேசிக்கிறாரு. ஏதோ முக்கியமா யூகே சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். யூகே அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பைடனோட அரசாங்கம்லாம் ரஷ்யா வந்து எப்படிலாம் பேசினாங்க, இவங்க பாருங்க எவ்வளவு டீசெண்டாக பேசுறாங்க இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே, அதாவது பேசின ரிட்டர்ன் இப்படி வரணும். தலைவரை சொல்லினா பரவாயில்ல, புட்டின் அவர்கள் வந்து பேசணும்னு நீட் இல்லை. பட் ஆனால் அதுக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களாம் வந்து இது போல சில பொன்மொழிகளில் வந்து சொல்றாங்க அப்படின்னா பதிலுக்கு அப்படியே திருப்பி பேசினாதான் கொஞ்சம் சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டான ரஷ்யா அனலிஸ்ட் தரப்புலேருந்து வந்து பெருமளவில் வரவேற்பு தெரிவிச்சுக்கிட்டாங்க. அப்படி என்ன பொன்மொழி வார்த்தை இது அப்படிங்கிறத தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்னென்ன இதுங்கிறதுலாம். ஸோ சீஸ்ஃபயருக்கு வந்து ரஷ்யா அழுத்தம் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ரஷ்யா அதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி இவங்க தரப்புன்னு தெரியல. அடுத்தது தாக்குதல்ன்றது ரஷ்யா உக்ரைன் மேலே பண்ணது பார்த்தலாம். ஏன்னா இந்த ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தாக்குதல் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக். லாஜிஸ்டிக்கல் ஹப்பாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்கல் ஹப் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. அதாவது போக்குவரத்து சம்மந்தப்பட்ட இடம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம பஸ் டிப்போ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் ட்ரெயின்லாம் நிற்கக்கூடிய ட்ரெயின் டிப்போ, இது போல் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க ரஷ்யா தரப்பு வந்து. ஏன்னா அங்கே போர்ட்டும் இருக்குது. ஸோ போர்ட் மேலேயும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இது போல் பல ஏரியாக்களும் தொடர்ந்து ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அடுத்து அப்படியே வந்துட்டோம்னா கெர்சன். இங்கே எப்படி வந்து ஹிமார்ஸை யூஸ் பண்ணி மக்கள் வாழும் பகுதியில் கர்ஸ்க் பகுதியில் தாக்குதல் பண்ணாங்க உக்ரைன். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இங்கே கர்சன் பகுதியில் அடிச்சுக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதி அப்படிங்கிற உக்ரைன் சொல்கிறாங்க. கிடையாதுங்க, அந்த இடத்துல ஆளுங்களை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க எங்கள் மேலே போர் தொடுக்கிறதுக்கு, அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபடுறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு பதிலுக்கு பயங்கரமாக அடிச்சிட்டோம் அப்படிங்கள ரஷ்யா தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எது எப்படி இருதரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்கள் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்வீராக். இந்த கார்வீராக் இருக்கக்கூடிய ஹோட்டல்லாம் என்னென்னமோ செய்கிறாங்க போல தெரியுது. திரும்பவும் இன்னொரு ஹோட்டல் மேலே பயங்கரமான தாக்குதல் அப்படியே புடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து.
ஸோ அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா என்ன விளைவுகள் அப்படிங்கிறத வந்து காமிச்சிக்கிறாங்க. உயர்மாடி கட்டடங்கள்லாம் அப்படி பொசுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் ஹோட்டல்லாம் தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து அப்படியே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த கர்கிவ் பகுதி. இந்த கர்கிவ் பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் மேல தாக்குதல் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 2 முறை தாக்குதல் தொடர்ந்து அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இந்த தீயணைப்பு வீரர்கள் எவ்வளவு தீவிரமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம ரஷ்யா முன்னேறி வந்து இந்த ஷெவ்ஷெங்கோ இந்த பகுதிகள்லாம் பிடிக்கும்போது ஃபயர் ஸ்டேஷனுக்குள்ள எப்படி வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ பதிவுகள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது பார்க்கறதுக்கு ஃபயர் இன்ஜின் வண்டியாட்டியே இருக்கனால பெருசாக இருக்கிறதுனால உள்ள டேங்க்கு தானே அது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி ஃபுல்லாக ஐட்டங்கள் வச்சு துப்பாக்கிகள் வேணுங்கிற எல்லாம் இது வந்து மொபைல் சர்வீஸ் மாதிரி ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்காக வச்சுக்கிறாங்க அதிக அளவில் ஆயுதங்கள் அப்படிங்கிறது போலனா அந்த டைமில் குற்றச்சாட்டுகள் வந்து தான் நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்தோம். அந்த டைமில் இந்த ஷெவ்ஷெங்கோ பகுதியில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறும் போது ஸோ அதுபோல் ஏதாவது நடந்திருக்குமா, ஸோ அதனால இங்கே தாக்குதல் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறதோட சில அனலிஸ்டர் வந்து பார்வைகள் இருக்குது. எது எப்படியோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஒரு நாளில் மட்டும், அதாவது ஒரு நாள்னா ஒரு நாள் என்டையரில் கிடையாது, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மட்டுமே வந்து ஏன்னா அப்படி தான் கணக்கெடுக்க முடியுது. சாயங்காலத்துலேருந்து அதிகாலை 15 அதிகாலை வரைக்கும் மார்ச் 15 அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 170க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய தரப்பு ஏவி விட்டுருக்காங்க. இல்லை 130க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல தொடர்ந்து ரஷ்ய தரப்பு தாக்குதல்கள் ஒரு சைடு நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே போல சுமியில வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து நடத்திக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதிகமான வண்டிகள் வந்து இங்க இறங்குது அப்படிங்கும்போது மேபி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு தயார்படுத்துறாங்க, பதப்படுத்துறாங்களா இந்த பகுதிகள் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செர்னிஹிவ்ல ஹைரேஸ் பில்டிங் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாபெரும் தாக்குதல் திரும்பி ரஷ்ய தரப்பு இருக்கு. திரும்பி சீஸ்ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் பேசலான்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பேசி முடிவுக்கு வருமா இல்லை என்ன ஏது எப்படி அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் இதை நோக்கி இருக்காங்க, எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. சீஸ்ஃபயரை எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது போல சீஸ்ஃபயர் கண்டிப்பாக வந்தே தீருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லை சீஸ்ஃபயரே இல்லாமல் எப்படி இது தொடர்ந்து நடக்குமா, என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. அமைதி பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாட். இது ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்டாக இருக்க போகிறது இல்லை. ஃப்ரோஸ் பண்ணலான்னு நினச்சாலும் உக்ரைன் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரில. 30 நாள் வேணும். தயாரானதுக்கப்புறமா திருப்பியும் சண்டை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிகிற மாதிரியான ஒரு யோசனையோ எதுவுமே தெரியல. ரொம்பர்கள் ஏதோ சொல்லியிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கையை வரக்கூடிய வாரங்களில் பேசலாம்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவில் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப். பை.